இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பணம் தான் சித்தப்பா இப்ப நம்மகிட்ட இல்ல. சந்திரா, கடைசியில நான் உன்னதான் நம்பியிருந்தேன். பணத்துக்காக உங்க அக்கா வீட்டுல இருந்து பத்திரம் எடுத்துறேன்னு சொன்னேன். இப்ப பாரு, கையை விரிச்சிட்டு வந்து நிக்கிற. இப்ப நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். சேட்டுக்கிட்ட தைரியமா சொன்னாலும், ஆனா பணத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே சித்தப்பா. நானும் எப்படியாவது அக்கா ரூம்ல இருந்து டாக்குமெண்ட் எடுக்கலாம் தாங்க நினைச்சேன். கரெக்டா அந்த ரேவதி கழுத வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இனிமே வெளியே தாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். வெளியிலயா? எங்க புரட்டுறது? என் மருமவள 50 கோடிமா? அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் கிடையாது. புரட்டிதான் ஆகணுமாமா, வேற வழி இல்ல. தெரிஞ்சவங்க இல்லனா வட்டிக்காவது வேற எங்கயாவது வாங்குங்க. வட்டிக்கா? ஏமா, பெரிய தொகைமா. இத பாரு, அவசரப்பட்டு அங்கே இங்கேன்னு ஏற்பாடு பண்ணி அப்புறம் நாம ஏமாத்திர கூடாது. அப்புறம் நாம தான் நடுத்தருவில் நிப்போம். இல்ல மாமா, அவன் விட்ட சவால்ல நாம ஜெயிக்கணும்னா அந்த இடம் நம்ம கைக்கு வரணும். அப்பதான் அவன் அம்மாவோட சிலைய வைக்க முடியாம தடுக்க முடியும். அவனையும் அந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். அவனையும் நம்ம ஜெயிக்க முடியும். சித்தப்பா, சந்திரா சொல்றதும் கரெக்ட் தான். நாம வெளியே ட்ரை பண்ணி பார்ப்போம். முயற்சியை கைவிட வேண்டாம். எப்படியாவது பணத்தை புரட்டுவோம். அப்பதான் சித்தப்பா நாம சவால்ல ஜெயிக்க முடியும். சரி மவனே, நீ சொல்ற மாதிரி நாம எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவோம். இந்த சேட்டுங்க தான் மவனே வட்டிக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. அவங்க யாருக்கிட்டையாவது கேட்டோன்னு வச்சுக்க, நாம கண்டிப்பா பணத்தை புரட்டிடலாம். அப்புறம் என்ன சித்தப்பா, நம்பிக்கையோட இருப்போம். கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். சார், இடத்துக்கு சொந்தக்காரரு இவங்களை எல்லாம் வெளியே அனுப்ப சொன்னாரு. அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். யாருங்க இந்த இடத்தோட சொந்தக்காரரு? இவர் தான் இடத்துக்கு சொந்தக்காரர். என்னது, இடத்துக்கு சொந்தக்காரர் இவரா? ஆமா சார், இடத்துக்கு சொந்தக்காரர் இவரு தான் சார். சார், அதெல்லாம் முன்னாடி. இப்ப இந்த இடத்துக்கு சொந்தக்காரே நான் தான். இந்த இடம் எங்க அப்பா பேர்ல இருக்கு. அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு பிறகு அவர் வாரிசான எனக்கு தான் இந்த இடம் சொந்தம். இதோ டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க. சார், டாக்குமெண்ட் இவரோட அப்பா பேர்ல தான் இருக்கு. சட்டப்படி இந்த இடம் அவருக்கு தான் சொந்தம். இந்த இடத்தை எழுதி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு தகராறு பண்றீங்க? சார், இந்த இடத்த நான் யாருக்கும் எழுதி கொடுக்கல. சேட்டு கிட்ட அடமானம் மட்டும்தான் வச்சேன். அவர் இப்போ உயிரோட இல்ல. இவர் ஃபோர்ஜரி பண்ணி இந்த இடத்த அவர் பேருக்கு மாத்திருக்காரு. இந்த பத்திரத்துல உங்க சைன் இருக்கு. அது ஏன் கையெழுத்தே கிடையாது சார். நான் போடல. சார், நீங்க சொல்றத நான் எப்படி சார் நம்புறது? நீங்க இதெல்லாம் கோர்ட்ல வச்சுதான் பேசி தீக்கணும். இந்த டாக்குமெண்ட் இவரோட அப்பா பேர்ல இருக்கு. அதை வச்சுதான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்க தகராறு பண்ணாம வேலை செய்யற ஆளுகளை எல்லாம் கூட்டு போயிடுங்க சார். அதுதான் உங்களுக்கு நல்லது. சார், என்ன விளையாடுறீங்களா? இடத்துக்கு சொந்தக்காரர் இவரு சார். போலி பத்திரத்தை காமிச்சவங்களை வெளியே போக சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போங்க. அங்க வச்சு வாதாடுங்க. இப்ப இந்த இடத்த காலி பண்ணுங்க. காலி பண்ணா என்ன சார் பண்ணுவீங்க? அப்புறம் போலீஸ் யாருன்னு நாங்க காட்ட வேண்டியதா இருக்கும். மரியாதையா போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கான்ஸ்டபிள், வேலை செய்யறவங்களை எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. போங்க போங்கப்பா, போங்க போங்க. கிளம்புங்க. நீங்களும் கிளம்புங்க சார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ரொம்ப அராஜகம் பண்றீங்க. இடத்தோட ஓனரையே வெளியே போக சொல்றீங்க. எங்க போலாம்? இல்ல சார், அவங்க பாட்டு பேசிட்டே போறாங்க. விடுங்க, பாத்துக்கலாம். நீங்க ஏதோ பெரிய அமௌண்ட் ட்ரை பண்றதாக நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமாங்க, கொஞ்சம் பணத்துக்காக தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு பார்ட்டி சொல்றேன். அவருக்கு எத்தனை கோடியா இருந்தாலும் கொடுப்பாரு. மிஸ்டர் சிவனாண்டி, உங்களுக்கு எத்தனை கோடி தேவைப்படுது? ரொம்பலாம் இல்ல, ஒரு 50 கோடி தான் வேணும். 50 கோடியா? 50 கோடி தானே? அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. அசால்ட்டா கொடுத்துருவாரு. என்ன, வட்டி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 4 காசு வட்டி. அது உங்களுக்கு ஓகேவா? பரவாயில்ல, வட்டி எவ்வளவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நமக்கு அமௌண்ட் தான் முக்கியம். கேளுங்க. வட்டி பத்திலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல வரதன், நாங்க கொடுத்துறோம். அம்மா பாச்சி யாரு? அவர் பேரு மிஸ்டர் பஜன்லால். பஜன்லாலா? நான் அவரோட லொகேஷனை உங்களுக்கு அனுப்பி விடுறேன். உங்க பேரையும் சொல்லிடுறேன். நீங்க நேரா போய்
வரத அனுப்புனாருன்னு சொன்னீங்கன்னா பணத்தை கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றிங்க. இப்படி வழிய வந்து ஹெல்ப் பண்றீங்களே, இதுல உங்களுக்கு ஏதாவது நாங்க மிஸ்டர் சிவனாண்டி, என்னுடைய கமிஷனை மிஸ்டர் பஜன்லால் கொடுத்துருவாரு. நான் நல்ல பார்ட்டிகளை அவருக்கு புடிச்சு கொடுக்கறதுல ஒரு ஏஜென்ட். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு பெரிய கைன்னு சொன்னாங்க. அதான் உங்க பேரை நான் ரெஃபர் பண்ணேன். நீங்க கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கணும், ஓகேவா? நீங்க ஆக்சுவலா பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி மிஸ்டர் சிவனாண்டி, நீங்க போய் பணத்தை வாங்கிக்கங்க. சரிங்க, தேங்க்ஸ். சித்தப்பா. டேய் மவனே, சித்தப்பா, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கடா மவனே. ஆமாங்க. இல்லனா இப்படி கரெக்ட் டைம்க்கு ஃபோன் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்வானா? சரி, முதல்ல போங்க, போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க. சரி சரி, வாங்க போலாம். வா, பாருங்க, 50 கோடி கடன் வாங்குறோம். இந்த 4 பைசா வட்டி கொடுக்க மாட்டோமா? வெரி குட். உங்களுக்கு எப்போ காசு வேணும்? நீங்க இப்பவே கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே. இப்பவே முடியாது. பணம் அங்கங்கே நிக்குது. நாங்க கலெக்ட் பண்ணி ஒன்னாக்கி கொடுக்கணும். அமௌண்ட் பெருசு இல்லையா? 50 crores. அதனால அரேஞ்ச் பண்றதுக்கு மிட் நைட் ஆயிடும். எங்களுக்கு ஆனா காலையில 9 மணிக்கு பணம் வேணும். ஆமா, நோ ப்ராப்ளம். 9 மணிக்கெல்லாம் பணம் கையில இருக்கும். பணத்தை எங்க டெலிவர் பண்ணோம்? லொகேஷன் சொல்லுங்க. நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கொண்டு வந்துருங்க, கரெக்டா 9 மணிக்கு. அச்சா அச்சா அச்சா, டெலிவரி பண்ணிடலாம். ஆனா என் கண்டிஷன் சொல்லட்டுமா? சொல்லுங்க. 1 month இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அட்வான்ஸா எடுத்துப்போம். பேலன்ஸ் அமௌண்ட் தான் கொடுப்பேன். சரி சரி. 2-3 டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்குவேன். என்னோட சேஃப்டிக்காக தான். ஓகே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். எங்களுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவை. அதனால நீங்க கரெக்ட் டைமுக்கு மட்டும் பணம் கொடுத்துடணும், மிஸ் ஆயிடக்கூடாது. அதெல்லாம் பக்காவா பணம் வந்துடும். ஓகே? ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வர சித்தப்பா. சொல்லு. அரே இருங்க, இந்தாங்க ஸ்வீட் பீடா எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. வாங்கிக்கோங்க. பொதுவா நான் பிசினஸ் டீல் முடிச்சதும் எப்பவுமே அல்வா கொடுப்பேன். அல்வா? ஆமா, பாம்பே அல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓ, இப்போ அது ஸ்டாக் இல்ல, அதனால ஸ்வீட் பீடா கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க. எடுத்துங்க சித்தப்பா. நீ எடுத்துக்க இல்ல மாட்டே. பரவாயில்ல, நீங்க எடுத்துங்க. ஆசையா இல்ல கொடுக்கல. பரவாயில்ல, நான் வரேன் ஆ, சார். வாங்க. போலாம் சித்தப்பா. ஹலோ, போனீங்களே, என்னாச்சு? சந்திரா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கரெக்டா பணம் வந்துடும். சூப்பருங்க. நாளை கரெக்டா கொடுத்துருவான்ல, அதை கன்ஃபார்ம் பண்ணீங்களா? எல்லாம் பேசியாச்சு, டீல் பக்காவா முடிஞ்சிருச்சு. நீ ஆக வேண்டியதை பாரு. சரிங்க, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வச்சிடுறேன்.